வெல்கம் டு ஐயா ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். நான் உங்கள் ஜிஎஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ஃபர்தராக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுடைய வீடியோஸில் முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங். ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் பேங்கிங் செக்டர் எப்படி ஸ்டார்டிங்கில் எப்படி வந்துச்சு, ஸோ இப்போ எந்த நிலைமையில் இருக்குது, ஸோ அதோடைய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஸோ பேங்க் அப்படின்னு தெரியும். பொதுவாக பேங்க்னா என்ன அப்படின்னா பப்ளிக்கிட்ட லோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு அதே பப்ளிக்கிட்ட ஹை இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணத்தை ப்ராஃபிட் மேக்கிங்கில் அப்படி கொடுக்கறது தான் பேங்க்குடைய நேச்சர் ஆஃப் ஒர்க். வாட் இஸ் பேங்கிங் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு பேசிக் கான்செப்டே தான். இந்த பேங்க் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவமாக இருக்கும். ஒரு காலத்தில் நம்ம ஒரு ஊர் பெரியவங்க, உதாரணத்துக்கு அப்போ நிறைய கிராமங்கள் இருந்திருக்கும். ஸோ அந்த கிராமத்தில் தான் ஊர் பெரியவங்கள்ட்ட மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவர் ஒரு சிட்டு நோட்டு மாதிரி போட்டு அவர்கிட்ட ரூபாயை கொடுத்து நான் எவ்வளோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன், திருப்பி நான் உங்களுக்கு எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படி மாதிரி எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ காலப்போக்கில் அந்த ஊர் பெரியவர் கரெக்டாக எடுத்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நிறைய ப்ராப்ளமேட்டிக்காக வந்திருக்கு. ஸோ அது மூலமாக தான் அந்த பேங்க்குங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட்ஃபுல் ஒரு ட்ரஸ்ட்ஃபுல் ஒரு கம்பெனியாக இருந்தால் நல்லா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்ஃபுல் ஒரு இன்ஸ்டியூட், சரி ஒரு நிறுவனம் கண்டிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதை பேஸ் பண்ணி தான் பேங்க் உருவாகிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகே, 18th சென்ச்சுரியில், ஆக்சுவலாக 18th சென்ச்சுரியில் தான் ஃபஸ்ட்டு பேங்க் 1770 தான் ஃபஸ்ட்டு பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். அதான் இந்தியாவில் உருவான ஃபஸ்ட்டு பேங்க்கு. பட் அந்த பேங்க் 1829 ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அது அன்றைக்கி அதோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு 16 இயர்ஸ் கழிச்சு, அதாவது 1786 செகண்டாக இந்தியாவில் ஓப்பன் பண்ண பேங்க் 1786 ஜென்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. பட் அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது எப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா 1791 அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1806, அது 1806. ஸோ இதில் பேங்க் ஆஃப் கல்கட்டா, நமக்கு ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, இன்றைக்கி நியூ டெல்லிங்கிறது இன்றைக்கி தான் இந்தியாவோட கேபிட்டல். அதுக்கு முன்னாடி கல்கட்டா தான் இருந்துச்சு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பேங்க் உருவானது பேங்க் ஆஃப் கல்கட்டா. ஸோ அப்போ 1806. அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் கல்கட்டாங்கிற நேம் 1809 அது பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படின்னு மாற்றிட்டாங்க. பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறத மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 34 இயர்ஸ் கழிச்சு பாம்பேயில், அப்போ 1840 பாம்பேயில் பேங்க் ஆஃப் பாம்பே அப்படிங்கிற நேமில் ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு 1843 3 இயர்ஸ் கழிச்சு பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 பேங்க் தான் இந்தியாவில் பெரிய பேங்க். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் கல்கட்டா அண்ட் பேங்க் ஆஃப் பாம்பே அண்ட் பேங்க் ஆஃப் மெட்ராஸ். ஸோ இந்த 3 பேங்க்கு, அதாவது இந்தியாவில் அந்த மேப்பில் நீங்கள் பார்த்தா தெரியும், கல்கத்தாங்கிறது அந்த ரைட் சைடில் கார்னரில் இருக்கும், பாம்பேங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கும், அண்டு சென்னைங்கிறது சவுத் சைட் பாயிண்டில் இருக்கும். ஸோ இன்னும் சொல்ல போனால் அந்த 3 பாயிண்ட்டுமே நீங்கள் நினச்சிங்கன்னா இந்தியாவோட ஃபுல் டிரான்சாக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்ட் இருக்கும். இந்தியாவோட ஃபுல் டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக மேப் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த 3 பேங்க்கும் அந்தந்த சைடில் ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக ரொம்ப ஃபேமஸாக கூட போயிட்டு இருந்ததுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பேங்க் ஆஃப் பெங்கால் அண்டு அந்த ஏரியா ஃபுல்லாக சரௌண்டிங் நல்ல ஃபேமஸான உள்ள பேங்காக மாறிடுச்சு. அண்டு அப்புறம் பேங்க் ஆஃப் பாம்பே. ஸோ இந்த சைடில் உள்ள இந்த எல்லா ஏரியாவுக்கும் இந்த பேங்க் ரொம்ப இம்பார்ட்டன்டாக மாறிடுச்சு. அதேமாதிரி சவுத் சைடில் 1843 ஸ்டார்ட் பண்ண பேங்க் ஆஃப் மெட்ராஸ், அதுவும் ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸாக இந்த சைடில் உருவாயிடுச்சு. ஸோ இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ண பேங்க், இந்த 3 பேங்க்குமே ஸோ இந்த 3 பேங்க் தான் இந்தியாவில் ரொம்ப பெரிய பேங்க். ஸோ நல்ல ப்ராஃபிட்டபுளாக, ஸோ மக்களுக்கு நல்ல சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பேங்காக இருந்துச்சு. அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த 3 பேங்க் தனித்தனியாக இருக்கிறத விட இந்த 3 பேங்க் மெர்ஜ் பண்ணால் என்ன அப்படின்னு அவங்க ஜஸ்ட் ஃபீல் பண்ணாங்க. அப்போது மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி பார்க்கும்போது, உதாரணத்துக்கு தெரியும், ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் போய் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி நம்ம யாராலும் போய் டெபாசிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. அந்த ஹோம் பிரான்ச் மட்டும் தான் பண்ணணும். அப்படிலாம் வெளியே சிடிஎம் மிஷின் வச்சுருக்கேன் போட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ
ஸோ இந்த 3 பேங்க் தனித்தனி இப்போ உதாரணத்துக்கு பேங்க் ஆஃப் கல்கட்டாவில் வந்து ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கான பணத்தை வந்து பேங்க் ஆஃப் மெட்ராஸில் போட முடியாது. பேங்க் ஆஃப் மெட்ராஸில் ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கான பணத்தை வந்து பேங்க் ஆஃப் பாம்பேல போட முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன யோசிச்சாங்கன்னா, அந்த 3 பேங்கையும் மெர்ஜ் பண்ணால் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு 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 விஷயம் நமக்கு கிடைக்கும். ஸோ அது மூலமாக நிறைய பணம் டெபாசிட் பண்ணுறது, விட்ரா பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்க நினைச்சாங்க. அவங்க நினைச்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராஃபிட்டபிளான விஷயம் தான் அது. ஸோ இந்தியாவோட ஹார்ட் ஆஃப் த சிட்டி, இந்த 3 சிட்டி தான் பெரிய சிட்டி இந்தியாவில். இந்த 3ஐயும் மெர்ஜ் பண்ணி ஒரு பேங்கை கிரியேட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க. அதன் விளைவாக உருவான பேங்க் தான் 1921 வந்து இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு உருவாச்சு. 1921 இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு உருவாச்சு. அதோட சிம்பிள் வந்து பேனியன் ட்ரீ, ஆலமரம் தான் அதோடைய சிம்பிளாக இருந்துச்சு. ஸோ இந்த 3ஐயும் மெர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க். ஸோ இதுவும் ஏற்கனவே 3மே தனித்தனியாக நல்ல பெரிய பேங்காக இருந்துச்சு. இந்த 3ஐயும் மெர்ஜ் பண்ணி ஒரு பெரிய பேங்காக ஒன்று மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் யாருனாலும் இந்த இந்தியாவில் அந்த சைடில் உள்ள சரி மக்கள்னாலும் சரி, இந்த சைடில் மக்களும் சரி பணம் போட எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு உருவாச்சு. அதுக்கப்புறம் இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா ரன் சக்ஸஸ்ஃபுல்லாக அதுக்கு அந்த காலத்தில் வந்து பேங்க்கில் வந்து இன்னைக்கு தான் வந்து காயின்ஸ் கம்மியாயிடுச்சு. அண்டு அந்த நோட்டோட வேல்யூ அதிகமாகிடுச்சு. அதில் பணப்புழக்கமும் நோட்டு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ காயின்ஸ் அதிகமாக இருக்கும், நோட்டு கிடையாது. காயின்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த காயின்ஸை வந்து அந்த பிரிண்ட் பண்ணுறது, அந்த காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறவுடைய கெப்பாசிட்டி வந்து யார் கொடுத்துருக்காங்க, ரைட்ஸ் யார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து ஒரு பேங்க் வந்து இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன். அப்புறம் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1955 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 1955 வந்து அது எஸ்பிஐ அப்படிங்கிறது நேம் மாறிச்சு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு 1955 மாறிச்சு. ஸோ அதான் ஸ்டேட் பேங்க் வந்து 200 years ஆஃப் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஆரிஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பெங்கால் 1806 இருக்குது. அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா 2025 இருக்கும். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 220 இயர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணி சொல்லலாம். 200 years ஆஃப் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ 1955 தான் அது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாறிச்சு. அதோடைய சிம்பிள் அந்த ஆலம்பரம் பேனியன் ட்ரீயும் மாறி ப்ளூ ஹீ ஹோல் அப்படிங்கிற சிம்பிள் வந்து அது வந்து உருவாச்சு. சரியா, ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில அசோசியேட்ஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1960 வந்து அசோசியேட்ஸ் பேங்க் உருவாச்சு. இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு நேம் மாற்றியாச்சு. ஆல் ஓவர் இந்தியா லெவலில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் வந்து சில இடத்துல ஸ்டேட் பேங்க் சரியாக போகலை. அந்த போகாத இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் சரியாக போகலை. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணி ஒரு கமிட்டி முடிவு பண்ணி என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணி பார்க்கும்போது 1960 வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரளாவோட கேபிட்டல் ட்ரூவாங்கூர், இன்னைக்கு தான் திருவனந்தபுரம், பழைய பேர் ட்ரூவாங்கூர். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ரூவாங்கூர்னு வச்சா அந்த இடத்துல நல்லா போகும் அப்படின்னு மாற்றினாங்க. அதனால 1960 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ரூவாங்கூர் அப்படின்னு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத் கேபிட்டலாக இருந்துச்சு. அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஹைதராபாத் மாற்றினாங்க. அப்போ கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் பெங்களூர் கேபிட்டல், அன்னைக்கு வந்து மைசூர் தான் கேபிட்டலாக இருந்துச்சு. அதனால ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் அப்படின்னு மாற்றினாங்க 1960. அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் சௌராஷ்டிரா, குஜராத்தில் சௌராஷ்டிரா பீப்புள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பேசிஸில் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் சௌராஷ்டிரா வந்து குஜராத் அண்ட் சரௌண்டிங்கில் வந்து உருவாக்குனாங்க. அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தூர் மத்திய பிரதேசில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தூர். ஸோ இந்தூர் தான் அதோட இதாக இருக்கிறதுனால ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தூர் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. நேம் மாற்றி அங்கே பப்ளிக்கு சர்வீஸ் பண்ண அந்த பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் பிகானர் அண்ட் ஜெய்ப்பூர், ராஜஸ்தான் கேபிட்டல் வந்து ஜெய்ப்பூர்ன்றது. ஸோ பிகானர் அண்ட் ஜெய்ப்பூர் அப்படின்னு 2 ஃபேமஸ் சிட்டியில் நேம் வச்சு பண்ணால் இன்னும் அந்த நேம் வந்து ஈஸியாக ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் பிகானர் அண்ட் ஜெய்ப்பூர் அப்படின்னு சொல்லி உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாட்டியாலா, பஞ்சாப்ல வந்து பாட்டியாலா பிளேசஸ் இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாட்டியாலா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பண்ணாங்க. ஸோ அந்த 7 ஸ்டேட்டில் உள்ள ஸ்டேட்லேயும் அந்த நேம் சேஞ்ச் பண்ணி பண்ணாங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பேங்காக வந்து ஆல் ஓவர் இந்தியா லெவலில் எஸ்பிஐ அண்ட் அசோசியேட்ஸ் பேங்க்கு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ஆர்பிஐ வந்து 1935 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆர்பிஐன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஆர்பிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டேட் பேங்க், அதாவது இம்பீரியல் பேங்க், ஸ்டேட் பேங்க் பழைய பேர் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா காயின்ஸ் தான் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நோட்டு புழக்கம் வந்து காயின்ஸ் கம்மியாயிடுச்சு, நோட்டு புழக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ காயின்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காயின்ஸ் இஷ்யூ பண்ணுற ரைட்ஸ் வந்து கவர்மெண்ட் யார்கிட்ட கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அண்ட் தென் அந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஸோ ஒரே அட் அ டயத்தில் கஸ்டமர் சர்வீஸையும்
பார்க்கணும், சேம் டைம் காயின்ஸ் இஷ்யூ பண்ணுறதையும் பார்க்கணும். ஸோ அதனால் அதுக்கு தனியாக ஒரு பேங்க் ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஸ்டேட் பேங்கோடைய ஃபண்ட்லேயே வந்து அந்த ரிசர்வ் பேங்க் வந்து தனியாக உருவாக்குனாங்க. அந்த ஃபண்டை எடுத்து தனியாக 1935 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குனாங்க. இந்த பேங்க் இதில் வந்து நம்ம யாருமே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது, கஸ்டமர்ஸ் யாரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இது முழுக்க முழுக்க பேங்க்கோட ஹெட்டாக இருந்து ஒரு பேங்க்னா எப்படி இருக்கணும், ஒரு பேங்க்குடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த பேங்க் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்பிஐ என்னென்ன ரூல்ஸ் சொன்னாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மற்ற பேங்க்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஆர்பிஐ 1935 தான் ஆர்பிஐ வந்து கொண்டு வந்தாங்க. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் 1949 தான் ஆர்பிஐ நேஷனலைஸ் பண்ணாங்க. அண்ட் தென் எஸ்பிஐ கண்டினியூ அதுக்கு முன்னாடி பண்ணாங்க. இருந்தாலும் சில பேங்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரைவேட் செக்டர் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் லெவலில் நிறைய டைப் ஆஃப் பேங்க் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது பேங்க்குங்கிறது சாதாரண ஒரு இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு போய் நம்ம கவர்மெண்ட்டுடைய பிளான்லாம் கரெக்டாக போய் ரீச் ஆகணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து முடிவு எடுத்துச்சு. அப்படிங்கும்போது அது கரெக்டாக ரீச் ஆகிறதுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னு உதாரணத்துக்கு, இப்போது பேங்க் வந்து ப்ரைவேட் செக்டராக இருக்கிறனால அவங்க தெரிஞ்சவங்க மட்டும் தான் லோன் கொடுப்பாங்க, தெரிஞ்சவங்க மட்டும் தான் வந்து அந்த பேங்க்கோட ஜாப் கொடுப்பாங்க. ஸோ தெரிஞ்சவங்க மட்டும் தான் அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைவேட் செக்டரில் சொல்லுவாங்க அப்படி இருந்துச்சு. ஸோ அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது, மொரார்ஜி தேசாய் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது இந்த பேங்க் ஃபுல்லாக நேஷனலைஸ் ஆகினா என்ன அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க. ஸோ நேஷனலைஸ் பண்ணால் கவர்மெண்ட் கையில் அந்த பேங்க் வந்துச்சுன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், பட் பப்ளிக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து 1969 ஜூலை 19 அன்னைக்கு தான் இந்த ஒரு 14 ப்ரைவேட் பேங்க் வந்து அது பப்ளிக் செக்டர் பேங்க்னா மாற்றினாங்க. பப்ளிக் செக்டர்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த டோட்டல் 100% ஆஃப் ஷேர் வந்து மினிமம் 51% கவர்மெண்ட் கையில் இருக்கணும். அதுதான் மினிமம் 51% கவர்மெண்ட் கையில் இருந்தால் தான் மேக்ஸிமம். இப்போ யாருக்கு பெர்சன்டேஜ் வைஸ் அந்த ஷேர் அதிகமாக இருக்கும் அவங்க தான் அது ஓனர் வருவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கையில் ஷேர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பேங்க் வந்து கவர்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு நேஷனலைஸ் பேங்க்லேயும் கவர்மெண்ட்டுடைய ஷேர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மினிமம் 15% டார்கெட்டாக வச்சு அந்த பேங்க் வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 பேங்க் வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க. அந்த 14 பேங்க்குடைய லிஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா, அலகாபாத் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, and Bank of Maharashtra, and Canara Bank, and Central Bank of India, and Dena Bank, and Indian Bank, and Indian Overseas Bank, and Punjab National Bank, and Syndicate Bank, and UCO Bank, and Union Bank of India, and United Bank of India. ஸோ இந்த 14 பேங்க்கையும் அவங்க வந்து நேஷனல் கவர்மெண்ட்க்கு வந்து அதோடைய ஷேர்ஸை ஃபுல்லாக அதிகமாக வாங்கி அதை நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க 1969. அதே மாதிரி 1980, அதாவது 1980 இன்னும் அடிஷ்னலாக ஒரு 6 பேங்க்கை வந்து ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க்கை வந்து கவர்மெண்ட் பேங்காக மாற்றினாங்க. 6 பேங்க். அந்த பேங்க் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆந்திரா பேங்க், அண்ட் கார்பரேஷன் பேங்க், அண்ட் தென் ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அண்ட் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், அண்ட் விஜயா பேங்க். ஸோ இந்த 6 பேங்க்கும் கவர்மெண்ட் பேங்காக மாற்றினாங்க. அப்புறம் 1980 வந்து நியூ பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. பேங்க் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி வந்து அதுலேயே ஆயிடுச்சு, 1969 ஆயிடுச்சு. ஸோ நியூ பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க அந்த 6 பேங்க்கில் ஒன்று. ஸோ 1993 வந்து என்னாச்சுன்னா, நியூ பேங்க் ஆஃப் இந்தியா வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஸோ லாஸ் ஆனதுனால அது பஞ்சாப் நேஷனல் பேங்கோட மெர்ஜ் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து சில ஸ்டேட் பேங்க் அசோசியேட்ஸ் பேங்க் இருக்குல்ல, அந்த ஸ்டேட் பேங்க் ட்ரிவாங்கூர், ஸ்டேட் பேங்க் ஹைதராபாத் அவங்களாம் இருந்துச்சுனாங்களா, இவங்க வந்து ஒவ்வொரு பேங்காக வந்து எஸ்பிஐயோட மெர்ஜ் ஆக ஆரம்பிச்சாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தூர் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் சௌராஷ்டிரா வந்து 2008 வந்து எஸ்பிஐயோட மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ 2010 வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தூர் வந்து எஸ்பிஐயோட மெர்ஜ் ஆயிடுச்சு. அப்போ 2014 பார்த்தீங்கன்னா மார்ச் 8 நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், உமன்ஸ் டே. அன்னைக்கு பாரதிய மகிழா பேங்க், அதாவது லேடிஸ்க்குன்னு தனியாக ஒரு பேங்க் வந்து ஒன்று மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க காங்கிரஸ் பீரியடில் வந்து 2014. அதான் பாரதிய மகிழா பேங்க் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து அந்த பேங்க் வந்து எஸ்பிஐயோட வந்து ஃபியூச்சரில் மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகேப்பா. 2017 அது 2017 வந்து எல்லா அசோசியேட்ஸ் பேங்க்கும் ஏற்கனவே 2 பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் சௌராஷ்டிராவும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தூர் மட்டும்தான் ஸ்டேட் பேங்கோட மெர்ஜ் ஆயிடுச்சு. அதோட எல்லா ஸ்டேட் பேங்க்கும் அசோசியேட்ஸ் பேங்க்கும் எஸ்பிஐயோட மெர்ஜ் ஆயிடுச்சு. எப்படின்னா 2017 வந்து எல்லாமே டோட்டலாக வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பேங்க்கோடைய
ஹிஸ்ட்ரி. சரியா, பேங்க்கோட ஹிஸ்ட்ரி. அப்புறம் வந்து இந்தியன் பேங்கிங் சிஸ்டம். இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பேங்க் அண்ட் நான் ஷெட்யூல் பேங்க் அப்படின்னு 2 கேட்டகரியில் வந்து அண்டர் பேங்கிங் ரெகுலேஷன் 1949 ஆக்டில் வந்து பிரிச்சிருக்காங்க. ஷெட்யூல் பேங்க் அண்ட் நான் ஷெட்யூல் பேங்க். நான் சொல்கிற இந்த டைப் ஆஃப் பேங்க்லாம் ஷெட்யூல் பேங்க் கீழே வரும். கமர்ஷியல் சைடில் கமர்ஷியல் ஷெட்யூல் பேங்க்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதேமாதிரி நபார்டு, அதாவது 1985 வந்து நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த நபார்டு பேங்க் வந்து 1985 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியா, ஓகே. ஸோ இது வந்து ஃபார்மர்ஸ்க்காண்டி, எஸ்பெஷலி ஃபார்மர்ஸ்க்காண்டி நிறைய அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்க்காண்டி அவங்களுடைய பெனிஃபிட்ஸ்க்காண்டி ஸ்டார்ட் பண்ண பேங்க் தான் நபார்டு. சரியா. அப்புறம் வந்து சில நேஷனலிஸ்ட் பேங்க் கிட்டத்தட்ட 1969 ஒரு 14 நேஷனலிஸ்ட் பேங்க் இருந்துச்சு. நம்ம கவர்மெண்ட் சைடில் கொண்டு வந்தாங்கன்னு தெரியும். அதே மாதிரி 1908 வந்து ஒரு 6 பேங்க் கொண்டு வந்தாங்கன்னு தெரியும். அதில் சில பேங்க் வந்து இது அந்த 19 பேங்க்ஸ் இருந்துச்சுல, அந்த 19 பேங்க் வந்து இருக்க வேண்டாம், சில பேங்கோட மெர்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்கோட அதை ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் அண்ட் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த 2 பேங்க்கும் பஞ்சாப் நேஷனல் பேங்கோட மெர்ஜ் ஆயிடுச்சு. அப்புறம் கனரா பேங்கோட எந்த பேங்க் மெர்ஜ் ஆச்சுன்னா சிண்டிகேட் பேங்க் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. கனரா பேங்கோட சிண்டிகேட் பேங்க் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆந்திரா பேங்க்கும் கார்பரேஷன் பேங்க்கும் மெர்ஜ் ஆயிடுச்சு. ஆந்திரா பேங்க்கும் கார்பரேஷன் பேங்க் மெர்ஜ் ஆயிடுச்சு. அண்ட் தென் இந்தியன் பேங்கோட அலகாபாத் பேங்க் மெர்ஜ் ஆயிடுச்சு. இந்தியன் பேங்கோட அலகாபாத் பேங்க் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. சரியா, ஓகே. நேஷனலிஸ்ட் பேங்க்ல ஹெட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் ஹெட் ஆஃபீஸ் கூட 2 பேங்க் தான், ஒன்று ஐஓபி அண்ட் இந்தியன் பேங்க். ஸோ இதுதான் பேசிக்கான பேங்க்குடைய ஸ்டேட். ஃபர்தராக பேங்கிங் அவேர்னஸ் ஸ்கூலில் ஒவ்வொரு சாப்டர் வைஸாக என்னென்னு பார்க்கலாம். இது ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்க் மட்டும் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். சரியா. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோஸில் வந்து பேங்கிங் அவேர்னஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக வேற ஒரு பார்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். சரியா, தேங்க்யூ ஸோ மச்.